இந்த வின்டர் சீசன் ஆரம்பித்தாலே போதும் கோல்டு காஃபன் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த நண்டு ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். குட்டி குட்டி கடல் நண்டாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இடிகளில் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிளகு கூட ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற போட்டு வச்சுருந்தேன். அது கூடவே ஒரு தக்காளியை கரைச்சி வச்சுட்டேன். ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதங்கினதும் மறைச்சி வச்சிருந்த மிளகு, வெள்ளைப்பூடு அது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நண்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடிகளில் லைட்டாக 2 தட்டு தட்டி ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப இடிச்சிட்டோன்னா ஃபுல்லாமே கிராக் ஆயிரும். ஸோ அது மாதிரி நெருன்னு ஆயிரும். அதனால லைட்டாக இடிச்சிட்டு நண்டை இது கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கரைச்சி வச்சிருந்த புளியும் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா இந்த வின்டர் சீசனுக்கு சுட சுட ரைஸ் கூட இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். இது கூடவே பெப்பர் கிரேவி ரெடி பண்ணி அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.